தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 22, 23ஆம் தேதிகளில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு பயணம். அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு மறுப்பதாக குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆயிரக்கணக்கான பாமகவினர் ஆர்ப்பாட்டம். சமூக நீதிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அவருக்கு மனமில்லை என அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். அரியலூர் மாவட்டத்தில் நடந்த பாஜக கூட்டத்தில் நயினாரை பார்த்து வருங்கால துணை முதல்வரை என அழைத்த பெண். பதறிப்போன நயினார் நாகேந்திரன் பெண்ணிடம் கையால் சைகை காண்பித்து இதுபோல் பேச வேண்டாம் என அறிவுறுத்தல். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கான டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம். கும்மிடிப்பூண்டியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. செல்போன் அழைப்புகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை. திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை தாவேகாவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நாமக்கல் பள்ளிப்பாளையம் பகுதியில் பணத்திற்காக கிட்னிகள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம். கிட்னி விற்பனையால் பாதிக்கப்பட்ட நபரின் பரபரப்பு ஆடியோ வெளியானது. சென்னைக்காரங்கண்ணா அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு மட்டும்தான் வான்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் இங்கே பள்ளிப்பாளையத்துலேருந்து பஸ் ஏறி நேராக அங்கே பெரம்பலூர் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். அவங்க வர்றது தெரியாதுங்கண்ணா, போகிறது தெரியாது. அதாங்கண்ணா அவங்க அங்கே ஆஸ்பத்திரி நாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த அக்காவுக்கு நான் கொடுத்தேன். அந்த அக்கா மூலியமா தான் நான் வரதட்சணை வழக்கில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆதாரங்கள் நிறைய உள்ளது. கைதான மதுரை காவலர் பூபாலன் பரபரப்பு தகவல். ஆடி கிருத்திகையையொட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் குவிந்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து சுவாமி தரிசனம். வார விடுமுறையையொட்டி திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள். அண்ணாமலையார் கோவிலில் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி கூழ்வார்த்தல் விழா. சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது.
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான ஆடிப்பூர தேரோட்டம் 28ஆம் தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தகவல். குளித்தலை அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற கணவன். குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கணவனை தீவிரமாக தேடும் போலீசார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே காதலியை கத்தியால் குத்தி கொலை செய்த காதலன். காதலி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் அரங்கேறிய கொலை சம்பவத்தால் பரபரப்பு. மத மோதலை தூண்டிவிடும் வகையில் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டு. மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே குடும்பத்தினரை வீட்டிற்குள்ளேயே வைத்து சீல் வைப்பு. அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வீட்டை சில அடிகள் சேர்த்து கட்டியுள்ளதால் அதிகாரிகள் நடவடிக்கை. கோவை விமான நிலையத்தில் வாடிக்கையாளரிடம் வாக்குவாதம் செய்த கால் டாக்ஸி ஓட்டுநர். அநாகரிகமாக பேசிய வீடியோ வெளியான நிலையில் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. வேலூர் மாவட்டம் திருவளத்தில் நாய்க்கறி விற்பனை செய்வதாக பொதுமக்கள் போராட்டம். இருவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 43,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை. நடப்பாண்டில் 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. 16 கண் மதகுகள் வழியாக 8,000 கன அடி நீர் வெளியேற்றம். கண் மதகுகள் வழியாக 8,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். நத்தம் அருகே கருத்தளக்கம்பட்டி சந்திர கண்மாயில் விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கட்லா, லோடு, விரால், ஜிலேபி போன்ற மீன் வகைகளை பிடித்து ஆர்வத்துடன் கொண்டு சென்ற மக்கள். படுகர் இன மக்களின் வருடத்தின் முதல் பண்டிகையான தெய்வ பண்டிகை. தெய்வ பண்டிகையை முன்னிட்டு குலதெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜை. வீட்டிற்குள் புகுந்த பாம்பை வெறும் கைகளால் பிடித்த பாலிவுட் நடிகர் சோனு சூட். இணையத்தில் வைரலாகும் வீடியோ.
தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.